அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூரிய தசை, அதாவது 6 வருட சூரிய தசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம்னா, கடகராசிக்கு பார்க்க போகிறோம். கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு 4ஆம் ராசி. அது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் கடகராசியில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது அவங்களுக்கு குரு தசை, 2வதாக வந்து பார்த்திங்கன்னா சனி தசை வந்துடும். அதுக்கப்புறம் 3வதாக புதன் தசை நடக்கும், 4வதாக கேது தசை நடக்கும், 5வதாக சுக்கிர தசை நடக்கும், 6வதாக அவங்களுக்கு வந்து சூரிய தசை நடக்கும். ஏன்னா இது குரு தசை வந்து கடைசி பகுதியில் தான் அவங்க பிறப்பாங்க. ஏன்னா 4ஆம் பாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதாவது பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்குது. 4ஆம் பாதம் இருக்கிறனால அவங்க பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு 4ஆம் பாதம் சீக்கிரம் போயிருங்க. ஏன்னா 16 வருஷம் குரு தசை நடக்க போகிறதில்ல. சரிங்களா? அதனால் வந்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ உங்களுக்கு வந்து குரு தசை முடிஞ்சு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இப்போ உங்களுக்கு சனி தசை வந்துடும். அப்புறம் வந்து புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, 6வதாக சூரிய தசை வரும். ஒரு சில பேர்லாம் 50 வயசுக்கு மேலே பிரபலமாகறாங்க பார்த்தீங்களா? 50 வயசு, 45 வயசு, 50 வயசுக்கு மேலே பிரபலமாகறாங்க பார்த்தீங்களா? அது இந்த யோகம் தான், இந்த அமைப்பு தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது அவங்களுக்கு சனி திசையில் இருப்பாங்க. 2வது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் திசையில் இருப்பாங்க. 3வதாக கேது திசை, 4வதாக சுக்கிர திசை, 5வதாக அவங்களுக்கு சூரிய திசை வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே புதன் தசை, அது ஆரம்ப பகுதியில் பிறந்தாங்கன்னா கொஞ்சம் புதன் தசை 16-17 வருஷமே வந்துடும். லாஸ்ட்டுன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், பிறக்கும் போதே சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ வந்து புதன் தசை வந்து பிறக்கும் போதே உங்களுக்கு புதன் தசை தான் யார் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு. 2வதாக உங்களுக்கு கேது தசை, 3வதாக சுக்கிர தசை, 4வதாக உங்களுக்கு சூரிய தசை வரும். இப்போ இந்த சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொதுவாக கடகம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது தான். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நட்பு கிரகம்னு சொல்லலாம். சூரியனோட வீட்டில் சந்திரன் நட்பாக இருப்பார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் வந்து சூரியன் நட்பாக இருப்பார். ஏன்னா பக்கத்து ராசி, கடகம் சூரியன் பக்கத்து ராசிங்கிறனால சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பகல்லலாம் அவருக்கு வந்து பலமாக இருக்கும். சந்திரனுக்கு வந்து இரவில் வந்து அவருக்கு பலமாக இருப்பாங்க. சரிங்களா? சந்திரன் அமாவாசை சந்திரன், பௌர்ணமி சந்திரன்லாம் இருக்குது. தேய்பிரை வளர்பிரைன்னு அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான், நல்ல ஒரு நட்பு கிரகம்னு சொல்லலாம். அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை எப்படி இருந்தாலும் நல்லது பண்ணி தான் ஆகணும். ஆனால் சூரியன் உங்களுக்கு ராகோடையோ சனியோட எல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த சூரிய தசை ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டில் போய் ஒரு மனுஷன் போய் லாக் ஆயிடுவாங்க. அப்படியே போய் லாக் பண்ண வச்சிரும். ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். தலைமை பண்புக்கு உண்டான பிளானட் சூரியன் தான். ஒருத்தனை அதிகாரம் பண்ணணும், ஒருத்தனை மிரட்டணும், தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நிர்வாகம் பண்ணணும், ஒரு நிர்வாக திறமையில், நிர்வாக தோரணையில், அதிகார தோரணையில் இருக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் கிடக்கூடாது. சூரியன் கெட்டு போனவங்களாம் பாருங்கள், அவங்களால கண்டிப்பாக அதிகாரம் இது பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு மேனேஜராக இருக்க முடியாது, ஒரு சூப்பர்வைசராக இருக்க முடியாது, ஒரு டீம் லீடராக இருக்க முடியாது, ஒரு ஹெச்ஆர் போஸ்டிங் கூட கிடைக்காது, ஒரு அரசியலில் ஷைன் பண்ண முடியாது, அரசியலில் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. சூரியன் நல்லா பலமாக இருப்பார். சூரியன் வந்து குரு பார்வையில் இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுக்கிரனோட சேர்ந்து வளர்பிறை சந்திரனோட தொடர்பு ஏற்பட்டு சூரியன் மறைஞ்சால் கூட தப்பு கிடையாதுங்க. சூரியன் 6-8 பண்ணல எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல சூரியன். ஆனால் சுபகிரகங்களோட சேர்க்கை குருவோடையோ சுக்கிரனோடையோ அல்லது வளர்பிறை சந்திரனோட காம்பினேஷன் இல்லை பௌர்ணமி சந்திரனோட அமைப்பு, அந்த மாதிரி அந்த ஒளி வந்து சூரியனோட பட்டு, இல்லை சூரியன் வந்து வளர்பிறை சந்திரனா சூரியனுக்கு கீழே சந்திரன் இருப்பார். இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூரியன் வந்து நல்ல பலமாயிருவார். அவர் 6-8 பண்ணல இருந்தால் கூட இந்த மாதிரி இருந்ததுன்னா சூரியனுக்கு வந்து நல்ல பலம் கிடச்சிரும். அப்போ நிர்வாகத் திறமை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இயற்கை வந்து விதி வந்து அப்படி இழுத்துட்டு அவங்களுக்கு கொண்டு போயிடும், அழகாக கொண்டு போகும். அப்போ சூரியன் வந்து ஜாதகத்தில் எந்த ஜாதகத்துலையும் சூரியன் கிடக்கூடாது. ஏன்னா ஆத்மகாரகன் சூரியன், ஆன்மா உயிர்னாலே இது சூரியன் தான். அப்போ சூரியன் கெடாமல் இருக்கணுங்க, பலவீனம் அடையவே கூடாது. இந்த 6 வருட சூரிய தசை, ஏன்னா இருக்கிறதுலே நவகிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா ராஜா தலைமைக்கு உண்டான கிரகமே சூரியன் தான். ஒரு நவகிரகங்களே ராஜ கிரகம் சூரியன் தான். ஆனால் இருக்கிற தசையை நடத்துகிறதே அது கம்மியான கிரகம் தான், கம்மியான வருஷமே சூரியன் தான். 6 வருஷம் தான் தசையை நடத்துவார். அந்த 6 வருஷத்தில் ஒரு மனுஷனை சூரியன் நினச்சா வீழவும் வைக்க முடியும், வாழவும் வைக்க முடியும். ஏன்னா சூரியன் நல்லா இருக்கவங்க நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல நிர்வாகத்திறமை கரெக்டாக பாருங்கள், அந்த கரெக்டான வயசில் வரவங்களுக்கு நல்ல அதிகாரத்தை, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அதிகார பதவி, அதிகார திறமை, ஆளுமை திறமை, நிர்வாகம் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு கீழே வந்து நம்ம பேச்சு அடுத்தவங்க கேட்குறது, கண்ட்ரோல் வச்சுக்கிறது எல்லாமே இந்த சூரியன் தான். அந்த சூரிய தசை 6 வருஷம் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சில லக்னத்துக்கு மட்டும் சூரியன் வந்து வேலையை செய்யாதுங்க. சூரியன் வந்து எந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அவர் 8ஆம் அதிபதியே வந்துடுவார். மகர லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை பெருசாக யோகம் பண்ணாது.
சூரிய தசை வந்தால் அவங்களுக்கு பஞ்சாயத்து தான், பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, அசிங்கமானம், ஒரு தோல்வி சந்திக்கிறது, நல்லது நடக்கிற மாதிரி இருந்து அப்படியே வந்து கெட்ட பேர் வாங்குறது, நல்லது நடக்கிற மாதிரி இருந்து அப்படியே தள்ளி விட்ருவங்களா, அப்படியே ஒரு பாதாளத்தில் கொண்டு குழியில் போய் தள்ள வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. குழியில் போய் தள்ள வைக்கிறதெல்லாம் அந்த சூரிய தசையில் தான். மகர லக்ன கும்ப லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை பெருசாக யோகம் செய்யவே செய்யாதுங்க, பிரச்சனை மட்டுமே கொடுக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி கடக லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க, விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க, இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பிறகு சூரிய தசை நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் நட்பு கிரகம். சூரியனுக்கு வந்து குரு நட்பு, சூரியனுக்கு வந்து சந்திரன் நட்பு, சூரியனுக்கு வந்து செவ்வாய் நட்பு. அப்போ இந்த நண்பர்களோட தசாபுத்தி நடக்கும்போது அந்த சூரிய தசை மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை இந்த 6 வருஷத்தில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 40 வயசுக்கு மேலே தான் சார் நான் டெவலப் ஆனேன், 50 வயசுக்கு மேலே தான் எனக்கு பதவி கிடச்சிது, பட்டம் பதவி மதிப்பு மரியாதை எல்லாமே கிடச்சிது. அது கவர்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி, ப்ரைவேட்லேயே இருந்தாலும் சரி, சூரியன் வந்து யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் சனியோடு இருந்தால் பெரிய பஞ்சாயத்து கொடுக்கும் உங்களுக்கு. சனியும் கெட்டு போயிடுவார், சூரியனும் கெட்டு போயிடுவார், அந்த வீடும் கெட்டு போயிடும், வீடு சர்வநாசமாகும். அதனால் சூரியன் கெடாமல் இருக்கணுங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா. லக்னத்தில் சூரியன் இருக்கவங்களாம் பாருங்கள், நல்லா கோவப்படுவாங்க, நல்ல உஷ்ணதேகம், பாடி ஹீட் பாடியாக இருக்கவங்களுக்கு நல்ல உஷ்ணதேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க, ஃபயர் மாதிரி கோவம் வரும். அதே டைம் அவங்களுக்கு இறக்க குணமும் அன்பு பாசம் உங்களுக்கு ரொம்பவே உச்சக்கட்டமாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, சூரியன் வந்து லக்னத்தில் இருந்துச்சுன்னா. இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். 7ல் சூரியன் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடு. 7ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடு, திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு நெருப்பு கிரகம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார், அது அந்த கண்டிப்பாக அந்த பிரச்சனையை கொடுப்பார் உங்களுக்கு. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் மறையக்கூடாதுங்க. 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சுன்னா அரசாங்கத்தில் விரோதம், அரசாங்கத்தை பகைச்சிக்கிறது, தந்தையால் அசிங்கமானப்படுறது, தந்தை பிரயோஜனம் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் தான். அதனால் சூரியன் கெடாமல் இருக்கணுங்க. 12ல் சூரியன் இருந்துச்சுன்னா பாருங்கள், தூக்கம் சரியாக அவங்களுக்கு இருக்காது, தந்தை விரோதமாக இருப்பாங்க, தந்தை எதிரியாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பானால் வரையும், அப்பாவுக்கு மருத்துவ செலவு, அப்பானால் இல்லை அப்பாவே இல்லாமல் போகிறது, பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாமே இந்த 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் தான். 9ல் சூரியன் இருக்கிறது காரகோபவக நஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரியன் வந்து சுபகிரகங்களோட சேர்ந்தால் அந்த சூரியன் வந்து தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க உங்களுக்கு. சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சிறு சிறு பாதிப்பு கொடுப்பாரு. ஆனால் அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 10ல் இருக்கிறது ரொம்ப நல்லது, 11 இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த சூரிய தசையில் கொடுத்துரும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா பொதுவாகவே சூரியன் வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது இந்த மகர லக்னத்துலேயும் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த சூரிய திசை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும், சூரியன் இருக்கிற இடத்த பொறுத்து. சரிங்களா. அது 8லே சூரியன் இருந்தால் ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்கும். கும்ப லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருந்து தசை நடத்தாலே உங்களுக்கு சரியான பிரச்சனை, பஞ்சாயத்து, அசிங்கமானம், திருமண வாழ்க்கை, விவாகரத்து, இதெல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் தான். அதனால் சூரியன் வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம், 2ஆம் இடத்துல கூட இருக்கலாம், உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருந்துச்சு. 7ஆம் இடத்துல இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 8ஆம் இடத்துல இருக்கவே கூடாதுங்க, சில நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருந்தாலும் சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருக்கணும். 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் சிறக்கிறது, பதவி உயர்வு. மேக்ஸிமம் பாருங்கள், கவர்மெண்ட் ஜாப்க்கு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த 4ஆம் இடத்துலையும் இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு அதிகப்படியான அரசாங்க வேலையில் இருப்பாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ஜாபில் ஷைன் பண்ணுறது, அதில் ஒரு நிர்வாக திறமையோடு இருக்கவங்களுக்கெல்லாம் 10ல் இருக்க சூரியன் தான். 11ல் இருக்கலாம், 12ல் இருக்கக்கூடாது. 12ல் இருந்தால் சில பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு குருவோட பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, இந்த மாதிரி அமைப்பில் 12ல் இருந்தால் அது சூரியன் வந்து விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சிடும், நல்ல விஷயத்தை கொடுத்துரும். சரிங்களா. அதனால் சூரியன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் ஒரு மனுஷனுக்கு நிர்வாகத்திறமை, அதிகாரம், பதவி, மதிப்பு, மரியாதை, பட்டம், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே சூரியன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அந்த அமைப்பே கொடுக்கும். சரிங்களா. அதனால் உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், என்ன அமைப்பில் இருக்கார், உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரா இல்லை கெட்டது பண்ணிகிட்டு இருக்காரா, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா. சூரியன் ராகுவோடு இருக்கவே கூடாதுங்க. கிரகண தோஷத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், தந்தையோட ஆரோக்கியத்தில் இருக்கும், ஒன்றா தந்தையினால் பிரயோஜனம் எல்லாம் போகும், இல்லை தந்தையே இல்லாமல் போயிருப்பாங்க, தந்தையோட அட்டாச்மெண்ட் இருக்காது, தந்தையை விட்டு பிரிஞ்சு போகிறது, சின்ன வயசில் அப்பா விட்டு இழந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சூரியன் ராகு, சூரியன் கேது, சூரியன் சனி, இந்த மாதிரி காம்பினேஷனெல்லாம் இருக்கும். சூரியன் ராகுவோட சேரவே கூடாது, சூரியன் கேதுவோட சேரவே கூடாது. அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்பா இல்லாமல் போகலாம், அப்பாவோட கருத்து வேறுபாடு, அப்பா வளர்ச்சி இல்லாமல் போகிறது, இதெல்லாம் இந்த சூரிய திசையில் கொடுக்கும். சூரியன் கேது, சூரியன் ராகு, சூரியன் சனி, இதெல்லாம் இருக்காமல் இருக்கணும்.
சரிங்களா. அதனால் சூரியன் குருவோடு இருந்தால் உங்களுக்கு சிவராஜ் யோகமாக வேலை செய்யும். சூரியன் செவ்வாயோடு இருக்கலாம், நல்ல அதிகாரத்தை பதவி இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். சூரியன் சுக்கிரனோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. நெருக்கமான டிகிரி இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துரும். சூரியன் புதனோடு இருக்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான், சரிங்களா. அப்போ சூரியன் வந்து உங்களுக்கு சனி, ராகு, கேது இந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கையோட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா. சூரியனோட குரு இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. அது சூரிய திசையில் வேறு லெவல் கொண்டு போய் விட்டுரும், சரிங்களா. அதனால் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா, கெட்டு போயிருக்கா, இல்லை உங்கள் சூரிய திசை நடந்து முடிஞ்சிருச்சா, இல்லை இனிமேல் தான் சூரிய திசை வருதான்னு உங்கள் ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, சரிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.